மொபைல் ஜெஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய நடிப்பு திறமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் நடித்ததுலேயே பார்த்தங்க அப்படின்னா, இந்த தர்பூசணி ஸ்டாரை விட சூப்பராக நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். இந்த தர்பூசணி ஸ்டாரை எங்கே பார்த்தாலும் கல் கொண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க. கமாண்டில் போடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னா, இவர் சிவாஜியோட சூப்பராக நடிக்கிறாராம், ரஜினியோட சூப்பராக நடிக்கிறாராம், கமலோட சூப்பராக நடிக்கிறாராம், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் எல்லாரோடவே சூப்பராக நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசுகிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தோன்னா கமலா திரையரங்காண்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்திருந்தாங்க. பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி அந்த தர்பூசணி ஸ்டார்கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன சூரிய மாதிரி 1000-500லாம் ஏதோ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாமே, என்ன சூரிய ஒரு மாதிரி இழிவாக பேசியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஆமாம், நான் ஐ எம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாணியில் அவர் பேசினார். அதுக்கப்புறம் இவரும் ஒரு ஒருமையில் பேசக்கூடிய மாதிரி பேசினார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இவர் பேசுனதுலேயும் ஒரு விஷயங்கள் இருக்குது. சூரிய எல்லாருக்கும் தெரியும். அதாவது காமெடி ஆக்டராக சூர்யா அவர்கள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டோம். முத சீரியலில் வந்திருந்தார். சீரியலுக்கு அப்புறம் பார்த்தங்க அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டரில் திரைப்படங்களில் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தங்கன்னா வெண்ணிலா கபடி குழு, அதுதான் அவருக்கு ஒரு முக்கிய அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னைக்கு படம் வரைக்குமே பார்த்தோன்னா அவருடைய கடந்து வந்த பாதைகள் கல் முள்ளாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரியான வளர்ந்த ஒரு காமெடி நடிகரை ரொம்ப இழிவாக இந்த தர்பூசணி ஸ்டார் அவனை பேசினானே சொல்லலாம், பேசினா அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட சூர்யா அவர்களை மட்டுமே இல்லை, சிவாஜி ஐயா அவர்களையும் ரஜினி, கமல் எல்லாருமே கூட நான் தான் சூப்பராக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு இவனே புகழ்ந்துக்கிறான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதான் இப்போ நான் சொன்னல, கமலா திரையரங்கில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டவுடனே இவர் ஃபோனை எடுத்து வச்சிக்கின்னு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடா முட்டாள் முண்டமே, நீ பேசாதெல்லாம் ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 5-6 லிங்க் கொடுக்குறேன். இந்த 5-6 லிங்க்கில் உன்னை திட்டுறாங்களா இல்லை அந்த பத்திரிகையாளரை திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட போயிட்டு சண்டை போடணும் இந்த தர்பூசணி ஸ்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல் பார்த்தோன்னா தர்பூசணி ஸ்டாருன்றது அவனுக்கு பொருத்தமான ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவனுடைய பாடி லாங்குவேஜும் அவனுடைய நடிப்பு திறனும் தர்பூசணி மாதிரியே இருக்குன்றதுனால அவனை தர்பூசணி ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுல 100% கரெக்டு தான். அதனால் கரெக்டான பேர் தான் எல்லாருமே வச்சுருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, இவனே எல்லா இடத்துலையுமே புகழ்ந்துக்கிறது சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கூட ஒரு சூப்பர் ஹைலைட் ஒன்று இருக்குது. நம்ம இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவனுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவின் கருப்பு புள்ளி அப்படின்னே இவனை சொல்லலாம். நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நடிகர்களுமே இழிவுபடுத்தி தான் இவன் யூடியூப்ல எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். நான் தனுஷோட சூப்பராக நடித்தேன், நான் அந்த கேரக்டரில் விக்ரமோட சூப்பராக நடித்தேன், இந்த கேரக்டரில் சிவாஜியோட சூப்பராக நடித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறான். நாங்காட்டியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சரி, இத்தனை ஆண்டு காலமாக அவங்க சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அவர்களோட சூப்பராக நடிச்சுன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதாவது எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களை விட சூப்பராக நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மேடையிலையும் ரஜினி அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சொன்னதே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவனே புகழ பாடிக்கின்னு இவனே புகழ்ந்துக்கின்னு இவனை வேற இந்த யூடியூப்ல வேற ஒரு 10 பேர் இருக்கிறானுங்க. அந்த யூடியூப்காரங்க வேற பேட்டி எடுத்துட்டு இருக்கானுங்க. யூடியூப்காரங்களே அசிங்கமாக கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெறும் அந்த கமாண்டு மட்டுமே படிங்க, வேற எதுவுமே வேணாம். அவனை எப்படி கழுவி பச்சையாக ஊற்றிருக்காங்க, அவன் மூஞ்சில் காரி துப்பாத குறையாக கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
அதே போல் இதெல்லாம் ஒன்று மட்டும் இல்லைங்க, அந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லார்கிட்டையுமே ஃபோன் நம்பரை கொடுத்து இவனை வந்து அப்படி திட்டு இப்படி திட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த அல்லக்கைங்கிட்ட அவரை வந்து ஃபோனு நானு ஃபோனுன்ற மாதிரி சும்மா ஃபோன் பண்ணிக்கினே வந்து இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டாண்ட வரேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வேற மிரட்டல் விட்டுருக்கானுங்க இந்த டுபாகூர் ஆளுங்க. அது இல்லாமல் இந்த இவனை சுற்றி அல்லக்கைங்க ஒரு 4 பேர் இருக்கும்ல, இந்த தர்பூசணியை சுற்றி அவனை சுற்றி அந்த அல்லக்கைங்கன்னா வேற ஏதோ ஒரு டம்மியாக ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு அதாவது அந்த பத்திரிகையாளரை வந்து கண்ணா முன்னான்னு வந்து திட்டுற மாதிரி எல்லாமே இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இதுதான் மொத்தமும் இருக்குது. ஆனால் இவ்வளோ மொத்தமும் இருந்து அந்த தர்பூசணியை தான் காரி துப்புறாங்களாங்காட்டியும் இந்த பத்திரிகையாளரை இது வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து சொல்லவும் இல்லை, திட்டமும் இல்லை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவனே வந்து போனதுனால மக்கள் வந்து அவனை தான் காரி துப்புறாங்களாங்காட்டியும் தலைவா இது மாதிரி ஆள் இல்லாதனால்தான் இவனெல்லாம் வந்து வளர்ந்துட்டான் அப்படின்ற விஷயங்களை தான் கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. இவனெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்க வச்சோம் அப்படின்னா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் அவன் சினிமா அதாவது அந்தந்த தயாரிப்பு நிறுவனம் வாசலில் வந்து அந்தந்த இயக்குனரோட வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். அவனுங்கள்லாம் விட்டுட்டு இது மாதிரி இன்ஸ்டாவில் பிரபலம்னு சொல்லிட்டு இவனுங்கள்லாம் நடிக்க வைக்கிறதுனால தான் ரொம்ப உழைச்சி முன்னேறி வரவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை இல்லாத போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த கமெண்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, இவனை பேட்டி எடுக்கிற யூடியூப்பை எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அசிங்கமாக கேட்டிருக்காங்க. இந்த யூடியூப்காரனுங்களும் தெரிஞ்சணும், வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனா ஒரு நாயை தூக்கின்னு வந்து உட்கார வச்சு அப்படியே பேட்டி எடுக்கிறது தான் இதே வேலையாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களும் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில், அதாவது நான் அந்த லிங்க் கொடுக்குறது தெரியுங்களா, அந்த கமெண்டில் மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, இனியும் இந்த தர்பூசணி தமிழ் சினிமாவுக்கு தேவையா இல்லை திஷ்டி சுற்றி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக்கி உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.